வணக்கம். தனுசு ராசி மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உண்டாகும். நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்தால் குடும்பம் அதாவது நிர்மூலமாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. மூல நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் வீட்டில் இருந்தால், மனைவியாக கணவனாக இருந்தால் நிச்சயம் அந்த குடும்பமே சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய புகழ்பெற்ற சாதனையாளர்கள் பல பேர்களில் மனைவியோ கணவனோ மூல ராசி மூல நட்சத்திரக்காரர்கள் இருப்பதை இருக்கிறார்கள் என்பது நிஜம். இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள்: 2ஆம் வீட்டில் சந்திரன், 3இல் ராகு, 4ஆம் இடத்தில் சனி, 6இல் செவ்வாய், 7இல் சூரியன், 8ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன், புதன், 9இல் கேது. இது இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். 8ஆம் இடத்தில் குரு மறைந்து உள்ளார். ராசிக்கு அதிபதி மறைந்து விட்டார். நீங்க சரிவத கூட இருக்கவங்க, குடும்பத்தில் இருக்கவங்க, உறவுக்காரங்க சந்தோஷப்படுவாங்க. அதுதான் இந்த நேரம். மிக கனமான மன வலிமை பெற்றவர்கள், உறுதியான மன வலிமை பெற்றவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். 8ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு நல்லது பார்த்தீங்கன்னா, குருவின் பார்வை இப்பொழுது சந்திரன் மீது விழுவதால் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள். தாயார் மூலமாக சில நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகள் மூலமாக சில நன்மைகள் தாய் தகப்பனுக்கு கிடைக்கும். அடுத்து பூராட நட்சத்திரக்காரர்கள் தன் மனைவி மீது, கணவனாக இருந்தால் மனைவி மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பெண்ணாக இருந்தாலும் கணவன் மீது அதிக பாசம், கணவனின் தேவைகளை புரிந்து கொண்டு அவங்க கேட்கறதுக்கு முன்னதாகவே எதையும் செய்வாங்க. ஆனால் இதில் வரட்டு ஜம்பம் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த வரட்டு ஜம்பத்தால் குடும்பமே சில பேர்களுக்கு ஒரு சில வீட்டில் சில பேர்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதன் மூலமாக அந்த வரட்டு ஜம்பத்தால் அவர்கள் பிரியக்கூட நேரிடும். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பானவர்கள். இதெல்லாம் நான் சும்மா எதையும் படித்து சொல்கிறது கிடையாது. இந்த ஒரு 30 ஆண்டுகளாக நான் பேசும் பதிவுகள் அனைத்தும் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு ராசியை பற்றி பேசும் பொழுதும் அந்த ராசிக்காரர்களிடம் பல பேர்களிடம் நெருங்கி பழகி அதுக்குண்டான வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்துள்ளார். ஜோதிடம் பார்ப்பதால் ஒவ்வொருத்தரோட குணங்கள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுக்காரர்கள், இதன் அடிப்படையில் தான் இவ்வளோ நான் சொல்கிறேன். ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, பிள்ளைகள், கணவன், மனைவி அனைவரும் மீதும் பாசம் கொண்டவர்கள். கூட பிறந்தவங்க மேலே பாசம் இருப்பாங்க. ஆனால் இவங்க தான் பாசமாக இருப்பாங்க தவிர இவங்களை சார்ந்த கூட பிறந்தவங்க யாரும் பாசமாக இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் ஒரு சிலர்கள் பாசமாக இருக்கலாம். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சட்டுன்னு கோபம் வரும். ஆனஸ்டாக இருப்பாங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப ஆனஸ்டாக இருப்பாங்க. ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காததை செய்து விட்டால் அவ்வளோதான். ஒருத்தரை பிடிக்காதுன்னா கடைசி வரைக்கும் அவங்களை பிடிக்காது. தனுசு ராசிக்காரர்கள் கடைசி வரைக்கும் பிடிக்காது. அது மாதிரி இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம். அதை மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் சந்தோஷம். குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட அதெல்லாம் காட்ட முடியாதுங்க. அதாவது வெளி ஆளுங்கிட்டெல்லாம் என்னுடைய பையன் தனுசு ராசிக்காரன் எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிறான், வீட்டில் மட்டும் எரிஞ்சு விழுறான். அவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் கேட்டால் ரொம்ப நல்ல பையங்க, நல்லவருங்க அவங்க பையன் அப்படி சொல்லுவாங்க. அதே போல் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு சிஸ்டரை பற்றி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர்
என்னுடைய மனைவி என்கிட்ட தான் சண்டை போட்டு நிற்பாங்க, அங்கே இருக்கவங்கலாம் நல்ல பேர், அக்கம் பக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் நல்ல பேருன்ற அந்த பிடிவாத குணம் மட்டும் மாற்றிக்கொள்ளணும். குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள். உங்களுக்கு அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மாணவ மாணவிகள் குரு பகவானை வழிபடுவது, புதன் பகவானை வழிபடுவது, கல்வியில் எந்தவித தடையும் வராமல் பார்த்து கொள்ளலாம். 11ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிர பகவான், அவர் மறைந்து உள்ளார். லாபஸ்தானாதிபதி மறைந்து உள்ளார். கொஞ்சம் ஆனால் லாபஸ்தானாதிபதியோட பார்வை உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தனஸ்தானாதிபதி. அவர் செல்வத்தை எல்லா ராசியும் கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் கணவன் மனைவி என்ற இரு உறவுகளுக்கும் அதிபதி, செல்வத்திற்கும் அதிபதி மகாலட்சுமி, அன்னை மகாலட்சுமி. இது சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 2 பேரோட பார்வைகள், மாணவ மாணவிகள் புதனோட பார்வையும் உங்கள் குடும்பம் தனம் ஸ்தானத்து மேலே படுவதால் நிச்சயம் நிறைய நன்மைகள் உண்டாகும். இந்த 3 கிரகங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் சுக்கிர பகவானையும் குரு பகவானையும் வழிபட வேண்டும். வழிபட்டால் அது உங்களுக்கு நன்மை செய்யும். அதனால தான் கோயிலில் நவகிரகங்கள் இருப்பதற்கு காரணமே அதுதான். அதனால் நீங்கள் கோயிலுக்கு முருகர் கோயில் போகிறீங்களா, சிவபெருமான் கோயில் போகிறீங்களா, அல்லது சக்தி வடிவங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா, அங்காளம்மன், அங்கே போனீங்கன்னா நவகிரகங்கள் கண்டிப்பாக இருக்கும். நவகிரகத்தில் எல்லா கிரகங்களையும் வழிபடுவது நல்லது. அடுத்து சுகஸ்தானத்தில் சனி, ஹெல்த் இஷ்யூ வரும். வயிறு சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள், கணையம், பித்தப்பை தான் கணையம், பித்தப்பை, கேல் பிளாடர் சொல்லுவாங்க, அப்புறம் நுரையீரல், இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். அர்த்தாஷ்டமத்து சனி, 6ஆம் இடத்தில் செவ்வாய். கொஞ்சம் கூட பிறந்தவங்க மூலமாக மனக்கசப்புகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது ரெஸ்டிக்காக பேசுங்க, நல்லது நடக்கும். அடுத்து 7ல் சூரியன், பாக்கிய ஸ்தானாதிபதி சூரியன். வழக்குகள் ஏதாவது உங்களுடைய மூதாதையர்கள், அப்பா அம்மாவோட சொத்து, தாத்தா சொத்து, இது ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சூரிய பகவானை வழிபடுங்கள். இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். பராபவ வருடம், ஆனி மாதம், திருதியை திதி, திருவோண நட்சத்திரம். உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு கலத்திரஸ்தானாதிபதி மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கு ரொம்ப நன்மையை செய்வாங்க. அடுத்து கன்னிராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் கணவன் மனைவியாக இருந்தால் ஒரு 110 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க. 7 பேர் பண கஷ்டத்தோடு வாழ்கிறாங்க. ஒத்துமையாக கணவன் மனைவியாக இருந்தாலும் சில பேர்கள் சண்டை சச்சரமாக இருப்பாங்க. அது அதை தவிர்த்திடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள். லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிட்டீங்கன்னா ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல டென்ஷன் இருந்தால் விலகும், வீட்டில் டென்ஷன் இருந்தால் விலகும். உங்கள் வீட்டில் யார் உத்தியோகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பண வரவு, தன வரவு உண்டாகும். லக்ஷ்மி நரசிம்மர்கிட்ட தீர்த்தம் அடிப்பாங்க, சங்கு தீர்த்தம் அடிப்பாங்க, முகத்தில் அடிப்பாங்க. முகத்தில் அடித்தா நோய் விலகும், பயம் விலகும். யாராவது சூனியம் ஏதாவது செய்திருந்தால், அந்த ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் விலகும். தனுசு ராசியை பொறுத்த மட்டில் இப்போது இருக்கக்கூடிய கிரகங்கள் முக்கியமான, அதாவது கலத்திரஸ்தானாதி மனைவி கிரகம் மறைஞ்சு போச்சு, கணவன் கிரகம் மனைவி கிரகம் என்ற புதன் மறைஞ்சு போச்சு, கல்வி கிரகம் மறைஞ்சு போச்சு, சுக்கிரன் கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம் மறைஞ்சு போச்சு, குரு மறைஞ்சிட்டாரு, ராசிக்கு அதிபதி, சுகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதி குரு பகவான் மறைஞ்சிட்டாரு. அதனால் அந்த கிரகங்களை வழிபடுவதால் இழந்ததை திரும்ப பெறலாம். தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள். இருந்தாலும் சில இடத்துல கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத சூழலை கடந்த 7.5 சனி பண்ணிவிட்டு போச்சு. அதுலேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் அப்படியே தான் இருக்கோம். கடன் விலக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள். முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக தனுசு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அல்லது உங்கள் இல்லத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக கெட்டது விலகும், நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுள் வழிபாட்டாலும் உங்கள் முயற்சியாலும் உங்கள் தன்னம்பிக்கையாலும்
தோல்விகளை வெற்றியாக மாற்றலாம். உங்கள் தன்னம்பிக்கை தான். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம்.